Hello guys, welcome back to another video. So hopefully I'm in Samyar Ping Nenigere. And today's video is all about the reaction of எல்லாருக்குமே obviously thumbnail பாடி தெரிஞ்சிருக்கும். இன்னைக்கு வந்துட்டு ரியாக்ஷன் தானா விடாமுயற்சியோட ட்ரெய்லர் வந்து ஸ்குவாட் தலையோட ட்ரெய்லர் ஆஃப்டர் 2 years today it has been released. ஆக்சுவலாக 6:40 தான் ரிலீஸ் ஆச்சு. ஆஸ் யூ ஆல் நோ, நான் லாஸ்ட் வீடியோ சொல்லியிருப்பேன், எனக்கு வந்துட்டு செம் எக்ஸாம்ஸ் தான் இருக்குது. அதனால வந்துட்டு நான் யூடியூப் மேலே அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. இருந்தாலும் நான் வந்துட்டு யூஸ்வலான ஒரு வீடியோனா சும்மா அப்படி விட்டுருப்பேன், சரி விடு பார்த்துக்கலான்ட்டு. படம் ஏகேவோட ட்ரெய்லரு, ஸோ அதெல்லாம் விட்டா எப்படி ஸ்குவாட். ஸோ அதனால வந்துட்டு நான் வேணா ஆகிட்டோம் ஒரு ஹவர் என்னோட டைம் நான் ஃப்ரீயாக பண்ணிட்டு வந்து உக்காந்து ரியாக்ஷன் பண்ணியே வந்து உக்காந்தேன். நான் அப்பத்துலேருந்து ஐ வாஸ் லைக் ஐயோ பார்க்கணுன்னுக்கிறேன், ஆனால் பார்க்கவே முடியல. ஏன்னா வந்துட்டு நான் இப்போ தான் வீட்டுக்கே வந்தேன். நான் இப்போ டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 7:20 ஆகுது. அண்ட் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸுங்க கூட சில் பண்ணிட்டு அப்படியே விட்டு வந்தேன். ஸோ எனிவேஸ் வாங்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ட்ரைலரை ரொம்ப ஈகராக வெயிட் பண்ண ஸ்குவாட். ஓகே, த மெயின் ரீசன் ஃபார் எக்ஸ்பெக்டிங் மோர் அபவுட் திஸ் ஃபிலிம் ஆர் த ட்ரைலர் இஸ், as I said in a teaser reaction itself, teaser reaction சொல்லியிருப்பேன், அந்த ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ப்ரொடக்ஷன் வேல்யூஸ் கூட இந்த மூவிக்கு. செம்மையான சினிமாட்டோகிராஃபி, செம்மையான விஷுவல்ஸு, செம்மையான ஃப்ரேம்ஸு, கலர் கிரேடிங்கு எல்லாமே வந்துட்டு நல்லா இருந்துச்சு, டாப் நாட்ச் ஆயிடுச்சு. ஸோ அதனால வந்துட்டு ஓகே, நான் வந்துட்டு சரி டீசர் இந்த மாதிரி பங்கமாக இருக்குது, ஸோ ட்ரெய்லர் மூவியெல்லாம் எப்படி இருக்குமோன்ற மாதிரி தான் இருந்தேன். அதுக்கப்புறமா கொஞ்ச நாளைக்கு அப்புறமா ஐயோ டீசருக்கு மட்டும் கொஞ்சம் ஹைப் ஏற்றுறதுக்காக இதெல்லாம் பண்ணிட்டு மூவியில் ட்ரெய்லரை சொதப்பி விடுவாங்களோன்னு நினச்சேன். அது இதுக்கா அந்த ஒரு ப்ராடக்ட் இங்கேயும் இருக்கா இல்லைன்னா சேஞ்சஸ் இருக்கான்னு தெரியல. ஸோ வாங்க பார்த்துடலாம். என்னோட ஃப்ரெண்டு சொன்னால் பயங்கரமாக இருக்குன்ட்டு, அது இன்னும் பூஸ்ட் பண்ணிச்சுன்னு. ஸோ வாங்க பார்த்துடலாம் ஸ்குவாட். ஈகர்லி வெயிட்டிங். அண்ட் அனிருத் வேறு. வாங்க பார்த்துடலாம் ஸ்குவாட். இன் 3, 2, 1 கோ. ஓ ஷிட், அது செம்மையா இருந்துச்சு. கலர் கிரேடிங் ஸ்குவாட். அவன் என்ன பார்க்கும்போது யூனோ அந்த மொமெண்ட், அந்த இமேஜ் அவளுக்கு ஆயுஷ்க்கும் மறக்கக்கூடாது. அதான் டெஸ்டினி. வாவ், அந்த சன்செட் வரும்போது நல்லா இருந்துச்சு. இது எனக்கு இந்த ஜென்ரேஷன் பத்தி தெரியாது கைல். ஆனா நாம சின்ன பிள்ளையா இருந்தப்ப வாட்ச் கெட்டு போச்சுன்னா ரிப்பேர் பண்ணுவோம், டிவி கெட்டு போச்சுன்னா ரிப்பேர் பண்ணுவோம், தூக்கி போட மாட்டோம். ஓகே, This is my husband Rakshit. அனிருத் holy love. கொஞ்ச நேரமாவே பிரச்சனை பண்ணிட்டு இருக்கேன். அந்த மாதிரி பொம்பளைங்க வாழவே கூடாது. இத ஸ்கெட்ச் போட்டு கொடுத்ததே போலீஸ் தான் சார். அவர் யாருன்னு தான் எனக்கு தெரியல. அவர் ஏதோ பாத்துறேன். I will shoot. I am not here to fight. Officer down. Officer down. What is your problem? கொஞ்ச நாளா என் உலகமே என்ன சுத்தி நொறுங்கிட்டு இருக்கு. உங்க கோவம் எனக்கு புரியுது. சேஃப்டி கேமரா. செம்மையா இருக்குதா. பயங்கரமா ஆகுதுடா மாம்பா, செம்மையா ஆகுதுடா. ஓகே, இட் இஸ் ரியலி ட்ரூ டு இட்ஸ் ஜானர். அண்ட் எஸ், டீசரில் என்ன மாதிரி ஒரு ப்ராடக்ட் அவங்க நம்மளுக்கு கொடுத்தாங்களோ அதே மாதிரி தான் இருக்குது. நோ சேஞ்சஸ். ரியலி ஹாப்பி தட்
தல படத்துக்கு இந்த மாதிரி ஒரு ப்ரொடக்ஷன் வேல்யூவோட இந்த மாதிரி ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட்ஸோட ஒரு படம் வருது வந்துட்டு ரியலி ஹாப்பி. ஏன்னா துணிவாகட்டும் வலிமையாகட்டும் அது ரெண்டுமே ஜி ஸ்டுடியோஸ்லேருந்து வந்தது. அதோட ப்ரொடக்ஷன் வேல்யூ ரொம்ப முக்கியம் ஆயிடுச்சு. அந்த பேங்க் செட்டப் ஸ்டோரி வைஸ் தலையோட ஸ்வாக் எல்லாமே நல்லா இருந்துச்சு ஓகேங்களா. பட் தென் அந்த பேங்க் செட்டப் ஆகட்டும் அதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியம் ஆயிடுச்சு. உள்ள இல்லை ஓகே. ஸோ வெளியிலேருந்து அந்த சீன்ஸில் பார்க்க ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக இருந்துச்சு. பட் தென் இது செட்டில் இது லைவ் லொக்கேஷன்ஸ் தான் ஓகே தெரியுது. பட் ஆனால் எல்லாமே ஒரு ப்ரீ பிளான்டு. இந்த ஒரு ரேஞ்சில் விட்டு தான் இந்த ஒரு ஷார்ட்டை எடுக்கணும் ஓகேவா. அஜித் சார் வந்துட்டு முன்னாடி அந்த ஒரு ஃப்ரேம் சென்டரில் நிறுத்திட்டு அவரை வச்சு தான் ஒரு ஷார்ட் எடுக்கணும். அண்ட் டீசர்லேயே பார்த்தா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த டோர் க்ளோஸ் ஆகும் போது த்ரிஷா மேம் முன்னாடி வருது பயங்கரமாக இருந்துச்சு ஸ்குவாட். அண்ட் இதுலேயும் அவ்வளோதான் ஒரு 2-3 ஃப்ரேம் உங்க பார்த்தேன். ஒன்று வந்துட்டு அந்த அஜித் சார் கோட்டு போட்டு முன்னாடி ஸ்க்ரீன் முன்னாடி வரும்போது கேமரா முன்னாடி வரும்போது அந்த செம்மையா இருந்துச்சு ஸ்குவாட். அண்ட் தென் இன்னொன்று வந்துட்டு அந்த போட் யாட்டில் வந்துட்டு உட்காந்து பேசும்போது பின்னாடி சன்செட்டு பயங்கரமாச்சு. அண்ட் இன்னொன்று சொன்னால் பார்த்தீங்களா அது கீழேருந்து ஒரு ஆங்கிள்லேருந்து ஒரு ஷாட் வருமே அது கரெக்டாக வந்து அஜித் சார் முன்னாடி நிற்கும். அதுதான். ஆனால் எல்லாமே ப்ரீ பிளான்டு. தே ஹாவ் எக்ஸிக்யூட்டட் ரியலி வெல். அதிகமாக நம்மளுக்கு அந்த பாட்டம் ஷாட்ஸ் ரொம்ப தெரியுது. ஐ மீன் கீழேருந்து இப்படி இந்த மாதிரி ஷார்ட்ஸ் எல்லாம் ரொம்ப தெரியுது. இல்லை நைஸ் ஒர்க். அனிருத் நான் வந்து ஆக்சுவலாக டீசரில் வந்துட்டு என்னடா இது அவ்வளோவோ இல்லையேன்னு தான் இருந்தேன். பட் ஆனால் இங்கே ஒரு வேலை பண்ணார் பாரு அனிருத். நான் சத்தியமாக சொல்கிறேன் ஃப்ளாட் ஐட்டன் நைஸ் ரியலி நைஸ். என்ன சொல்கிறது இன்னொரு வாட்டி பார்க்கணும் போல இருக்குது. பட் ஆனால் சன் டிவி இருந்ததால் எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. அவங்க வந்துட்டு பிளாக் பண்ணிவிடுவாங்க ஸ்குவாட். ஸோ அதனால தான் கொஞ்சம் பயம். மற்றதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஓகே நான் இன்னொரு வாட்டி வந்துட்டு எப்போயாச்சும் பார்த்துக்கிறேன். ஐ மீன் வீடியோ எடிட் பண்ணிட்டு பார்த்துக்கிறேன். பட் ஆனால் அந்த லாஸ்ட்ல அந்த கட்ஸ் இருக்குது பார்த்தியா பயங்கரமாடாடி. இதுக்கு தாடா வெயிட் பண்ணியிருந்தோம் லைக்கா அந்த மாதிரி ஒரு ப்ராடக்டை வச்சுக்கோங்க. நீங்கள் இந்த மாதிரி டிலே பண்ணி ஐ அண்டர்ஸ்டாண்ட் தட் என்னவோ ப்ராப்ளமுங்கெல்லாம் ஐ மீன் என்னது ட்விட்டர்லாம் சொல்லியிருந்தாங்களோ. பட் தென் ஐ நோ தட் ஒரு பெரிய ஹீரோ படம் ரொம்ப ப்ரெஷர் இருக்கும். அந்த ப்ரெஷர்லேயும் இவங்க வந்துட்டு போஸ்ட்பான் பண்ணாங்கன்னா அது ஒரு காரணம் இருக்கும். சும்மா தான் போஸ்ட்பான் பண்ண மாட்டேன்னு தெரியும். பட் இருந்தாலும் ஓகே எனிவேஸ் Feb 6th வருது. let's wait and watch. பட் ஈகர்லி வெயிட்டிங் ஃபார் இட். என்னதான் அஜித் சார் இருந்தாலும் மகிழ் திருமணியோட அந்த என்ன சொல்கிறது அந்த ஸ்டோரி ஸ்க்ரீன் பிளே மோர் ஓவர் இந்த ஒரு ஹாலிவுட் ரேஞ்சை நான் ஸ்க்ரீனில் பார்க்கறதுக்கு ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணுறேன் ஸ்குவாட். உங்களுக்கு இந்த ட்ரெய்லர் எப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சார். அடுத்த வீடியோ சொல்லி பை.